செய்தி முடிஞ்சதா? வினேஸ்வரர்கள் அனைவருக்கும் இனிதான உற்சாகமான செவ்வாய் பொழுது மகிழ்வான காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாது நன்றி பகிர்ந்து இன்று காலநிலை எங்கள் பகுதியில் இப்பொழுது கணனியில் 18 என்று காட்டுகின்றது. இதமான காலநிலை. நன்றியை கூறியபடி இப்படியே இருக்க கடவாய் என்று கூறியபடியே மீண்டுமாக நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய அது நேரம் இன்று 30ஆம் தேதி ஆகிவிட்டது. அப்படி என்றால் என்று இன்றைக்கு நாளைக்கு வழியனுப்பும் மாதம் 30 இந்த மாதத்தை வழியனுப்பும் மாதமாக நாளாக திகதியாக என்று இருக்கின்றது. நடந்த எல்லாவற்றுக்கும் நன்றியை கடவுளுக்கு கூறியபடியே வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தமிழ் அதுக்கு முன்பதாக புலம்பெயர் சிறுவர்கள் தளவாரத்தின் நிறைவான பாடல் என்று வருகின்றது. வசந்தாக்காவின் பக்கமாக வரிகள் தமிழக பாடலை தர அதனைத் தொடர்ந்து சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி, பொருச்சொல் தினக்கவி இடம்பெற்று 9:30 வஜிதாவின் ஊரோடு விளையாடு. அதனைத் தொடர்ந்து இன்று பயனும் பயிர்வும் தவிர்க்கப்படுகின்றது. அந்த இடத்தில் ஜெயரணசன் அவர்களது கண்டுபிடி இடம்பெறுகின்றது. தொடர்ந்து சிவதர்சனி அவர்களது கேள்விச்சரம் இடம்பெற்று இன்றைய காலை நேர நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நிறைவுக்கு வர காத்திருக்கின்றது. வணக்கம் தமிழக்க வாருங்கள். வணக்கம் மாணி. இன்று வசந்தா ஜெகதீசனுடைய வரிகளை பாடலாக தருகிறேன். ஆனி திங்கள் மலர்ந்ததே அகவை உயர்வில் நிறைந்ததே. ஆனி திங்கள் மலர்ந்ததே அகவை உயர்வில் நிறைந்ததே. பாமுக பூரட்சியின் நொத்திகை பல்துறை வளர்ச்சியின் முத்திரை. கால சுழற்சி வேகமே ஞானத்தின் நடைமுறை பாடமே. ஆனி திங்கள் மலர்ந்ததே அகவை உயர்வில் நிறைந்ததே. தினமும் புத்தம் புதிய உருவாக்கம் சினிமா இல்லாத நிகழ்வோட்டம். தினமும் புத்தம் புதிய உருவாக்கம் சினிமா இல்லாத நிகழ்வோட்டம். பாமுக இலக்கின் படைப்பாக்கம் பாமுக இலக்கின் படைப்பாக்கம். முதலொளியாகி முகிழ்ந்தது முதன்மை நோக்கிய குறிக்கோளில். அடுத்த தலைமுறை நோக்கியே ஆற்றல் வீரியம் செதுக்கவே. அணி ஆற்றல் வீரியம் செதுக்கவே. கலை குடும்பமே பெரு நன்றி பாமுக நேர்கள் பணி நன்றி. கலை குடும்பமே பெரு நன்றி பாமுக நேர்கள் பணி நன்றி. ஆனி திங்கள் மலர்ந்ததே அகவை உயர்வில் நிறைந்ததே. நன்றி வணக்கம். தற்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மன்னிப்புட நான் ஒரு பாடல் தரவா? அப்ப தாருங்கள். தரலாமா? ஆமாம் தாருங்கள். தந்தவுடன் சிந்தனையை தொடங்குவோம். தாருங்கள். மாதம் ஒரு பிரசவம் பாமுகத்தின் மகத்துவம். ஆனி மாத பிறப்பு எழுத்தாளரின் சிறப்பு. மாதம் ஒரு பிரசவம் பாமுகத்தின் மகத்துவம். ஆனி மாத பிறப்பு எழுத்தாளரின் சிறப்பு. சிதறி கிடக்கும் எண்ணங்களை எழுத்துக்களால் உயிரூட்டி அறிவு ஆக்கம் ஊக்கமென பற்பலவாய் விதைத்து. சிதறி கிடக்கும் எண்ணங்களை எழுத்துக்களால் உயிரூட்டி அறிவு ஆக்கம் ஊக்கமென பற்பலவாய் விதைத்து. பார்ப்போர் கேட்போர் மனமெல்லாம் பரவசமாய் மகிழ. பாட்டுக்கள் வாழ்த்துக்கள் பூமழையாய் சொரிய. பார்ப்போர் கேட்போர் மனமெல்லாம் பரவசமாய் மகிழ. பாட்டுக்கள் வாழ்த்துக்கள் பூமழையாய் சொரிய. பாமுகத்தின் சிறப்பதனை எழுத்தெடுத்து பொறித்து வசந்தா இருவரையும் நன்றியுடன் நினைத்து. பாமுகத்தின் சிறப்பதனை எழுத்தெடுத்து பொறித்து
ஜெயா வசந்தா இருவரையும் நன்றியுடன் நினைத்து வரிகளனை பாடலாக்கி தவமலரும் படைக்க கேட்ட எங்கள் மனங்களெல்லாம் ஆனந்தமாய் சிரிக்க வரிகளை பாடலாக்கி தவமலரும் படைக்க கேட்ட எங்கள் மனங்களெல்லாம் ஆனந்தமாய் சிலிர்க்க வாழ்க வாழ்க பாமுகமே பல்லாண்டு நீ வாழ்க மூவன் வாணி ராகவியும் சீருடனே வாழ வாழ்க வாழ்க பாமுகமே பல்லாண்டு நீ வாழ்க மோகன் வாணி ராகவியும் சீருடனே வாழ நல்லா சீர்பொழிய வேண்டி இறைவனையே வணங்கி அன்புடனே வாழ்த்துகின்றோம் உறவுகளாய் கூடி நல்லா சீர்பொழிய வேண்டி இறைவனையே வணங்கி அன்புடனே வாழ்த்துகின்றோம் உறவுகளாய் கூடி அன்புடனே வாழ்த்துகின்றோம் உறவுகளாய் கூடி. நன்றி. நன்றி நெல்ஸ்பிரிட் அவர்களே, உங்கள் பாடலுக்கு நன்றி கூறி இப்போது மும்மத சிந்தனை ஆரம்பமாகிறது. மன்னிப்புடன் டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2127 பொதுக்காலம் 13ஆம் வாரம் என்ற செவ்வாய் தினமுமாகும். இன்று திருகவை ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள், அதாவது நேற்றைய தினம் நாம் புனித சீமோன் பேதுரு, பவுல் இந்த திருத்தூதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். இன்றைய நாளிலே, அதாவது திருச்சபை தொடங்கிய காலத்திலே, அதாவது அந்த காலத்தில் உள்ள அரசர்களினாலே கொல்லப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றிய வேத சாட்சிகள், அவர்களை இன்று திருச்சபை நினைவு கூறுகின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, இறைவனை படைத்தவரை நாம் பாடுவோம். இந்த ஜூன் மாதம், வைகாசி மாதம், இந்த 2 மாதத்திலும் தேவராயர் நமக்காக பரிந்து பேச, அவருடைய திருமானுடைய ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில நாம் பெற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த மாதத்தை வழி அனுப்புவோம். மேலும் இந்த மாதத்திலே, அதாவது புலம்பெயர் தமிழ் சொல்வர் எழுத்தாளர் மாதத்திலே பாடல்களை இயற்றி தந்த தங்கை வசந்தா ஜெகதீசன் அவர்களுக்கும், அதை அளவுற பாடிய தவமேல் கல்விராஜன் அவர்களுக்கும், பாடலை இயற்றி தந்த சகோதரி திருமதி திரு ஜியானடேசன் அவர்களுக்கும், சகோதரி நேவிஸ் பிலிப்பி அவர்களுக்கும் இன்றைய பாடலை தந்து மிகவும் சிறப்புடன் பாடியிருந்தார்கள், அதை இயற்றி பாடியிருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்களுடன் தொடர்வோம். அடுத்து வரும் ஜூலை மாதத்தை வரவேற்போம். ஆகவே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் ஆகிய இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடி அவருடைய விழாவினை முடிவுக்கு கொண்டு வருவோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். எம்மிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசில்லா குணங்களில் மறைந்து நேசமயமில் எழுந்து வந்தேரென. மாசில்லா குணங்களில் மறைந்து நேசமயமில் எழுந்து வந்தேரென. ஆசையா இயேசுவே விசுவசித்துமக்கு போசிதமாய் நன்றி செலுத்துகின்றோமே. எம்மிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். எம்மிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். இதோ கடலில் மாபெரும் கொந்தளிப்பு ஏற்பட படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. அவரோ தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர் இயேசுவிடம் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், மடிந்து போகின்றோம் என்றனர். இயேசு அவர்களை நோக்கி, குறைவான விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் இவ்வளவு பயம் என்று கூறி எழுந்து காற்றையும் கடலையும் கடியவே பேர் அமைதி உண்டாயிற்று. எல்லோரும் வியப்புற்று, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யார் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அப்பங்களை வயிறார உண்டதனால்தான், புதுமைகளை கண்டதனால்தான், நோய்களிலிருந்து விடுதலை பெற்று குணமடைந்ததனால்தான் நீங்கள் என்னை நம்புகின்றீர்களே தவிர, நமது தந்தை தந்த அந்த இறை வார்த்தையை, ஆவியானவர் தரும் இறை வார்த்தையை நம்பி அதன்படி பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ யாரும் உங்களுக்கு தயாரில்லை என்று சொல்லி இயேசு இன்றைய நாளிலே கூறாமல் கூறவே, விசுவாசம் குறைவானவர்களே உள்ளவர்களே, ஏன் இவ்வளவு பயம்? இயேசு இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றார், நீங்கள் விசுவாசித்து தம்பி இந்த முசுக்கட்டை செடியை பெயர்ந்து போய் கடலில் ஊன்று என்று சொல்லி நீங்கள் விசுவசித்து அதற்கு கட்டளை இடுவீர்களாக, அது பெயர்ந்து போய் கடலிலே ஊன்றும் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். ஆகவே இயேசு இங்கே சொல்லுகின்றது விசுவாசத்தை பற்றியே இன்றைய பேசுகிறார் நற்செய்தியிலே. ஆகவே இன்றைய நற்செய்தி நமக்கு வாழ்வுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கின்றது. கடல்தான் இவ்வுலகம் என்றால் படகுதான் நமது பயணமாகும். அலைகள் தான் எதிர்படும் துன்பங்கள் என்றால் அலறி அடித்து பதறுகின்றவர்கள் நாம் தான். இன்றைய காலையிலே விவாதித்திருந்தோம். ஐரோப்பாவிலே இருக்க முடியவில்லை, இலங்கையிலே இருக்க முடிகின்றது, அதனால் நாம் ஐரோப்பாவில் இருந்து ஓடி விடுவோம் என்று சொல்லி சகோதரிகள் பேசிக்கொண்டீர்கள் இன்றைய காலையிலே. நேற்றைய தினம் எனது மைத்துனர் அங்கிருந்து எழும்பும் போது, இந்த டெலிபோனில் பேசும்போது, மச்சான் நீங்க 41 டிகிரி என்று மூச்சு விடக்கூட முடியவில்லை, கடைக்கு தெருவுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு அன்கான்சியஸ், அதாவது ஒரு அறிவு மயங்கிய நிலை வந்து விட்டது. ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து தண்ணீரை குடித்து விட்டு மறுபடியும் மோட்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் என்று சொல்லி நேற்றைய தினம் கூறியிருந்தார். ஆகவே அந்த யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. ஆகவே அந்த பெனின்சுலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றுகள் ஓரளவுக்கு நமக்கு காலங்களிலே சோழ காற்று வீசும் இந்த காலம் நல்ல ஒரு அமைதியான, கடலும் அமைதியாக இருக்கும். அதன் இடத்துல நல்ல காற்றும் தண்டலாக வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்று அந்த வெப்பம் ஐரோப்பாவையும் விட்டு வைக்கவில்லை, ஆசியா கண்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. இதற்குத்தான் காரணம் என்ன? நாங்கள் எழுதி கூறிவிட முடியும் அக்கிரமும் அநியாயமும் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே நடந்தது, அதாவது நாங்கள் ஒரு வெடிமருந்தை தயாரிப்பதற்கு கூடுதலாக நாங்கள் பயன்படுத்தும் பொருள் மனோசிலையும் கெந்தகமும் வெடியுப்பும் தான். இதோட சேர்த்து விடுதலை புலிகள் காலத்துல அந்த தாக்குதல்கள் கூடுதலாக இருக்கணும் என்பதற்காக RDX என்று சொல்லி இன்னொரு ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு ரசாயன கலவையையும் சேர்ப்பார்கள். அது மிகவும் பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு இது. சாதாரணமாக எங்களுடைய ஊரில் நாட்டு வெடிமருந்து செய்யும் போது, அதாவது மனோசிலை, கெந்தகம், உப்பு, இதை சேர்த்துத்தான் வெடியுப்பு, இதை சேர்த்துத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த மத்திய தரை கடலிலே நடந்துவிட்ட இந்த யுத்தத்திலே எத்தனை கிலோ, எத்தனை தொன் வெடிமருந்துகளை வெடித்து தள்ளினார்கள் என்பதுதான் இது. ஆகவே இந்த வெடிமருந்துகளின் உச்சக்கட்ட வெப்பம்தான் என்று இந்த உலகம் முழுக்கலும் வியாபித்திருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறைவன் தந்த அந்த சக்தியானது, இறைவன் தந்த அறிவானது, இறைவன் தந்த ஞானமானது எவ்வளவுக்கு மனிதனை துர்விச்சையிலும் துர்ஆசையிலும் உலகத்திலே, அதாவது சாதாரணமாக நாம் எடுத்து சொல்ல போனால் வெனிசுலாவிலே அந்த பெட்ரோலை எடுப்பதற்காக ட்ரம்ப் அங்கு சென்றார். பெட்ரோலை எடுத்து அதற்குரிய ஆயத்தம் எல்லாம் செய்து விட்டார். இன்றைக்கு அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டு 1500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் அமெரிக்கா அவர்களுக்கு உதவ போய்விடவில்லை. எவ்வளவு குறுகிய மனம், எவ்வளவு கல்மனம் படைத்த நெஞ்சம். ஆகவே பணத்தையும் பொருளையும் தான் தேடுகிறார்களே தவிர மனிதத்தை தேடும் இந்த
மாண்பு நிறைந்த இந்த உலகத்திலே அருகியே போய்விட்டது. இதனால் தான் இந்த வெப்பமும் இந்த மழை இல்லாத நிலையும். இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதை பல வேளைகளில் பதட்டம் அடைகின்றோம். கடவுள் எங்கே என்று கேட்கின்றோம். இயேசுவோடு நமது சீடத்துவ பயணம் என்பது எப்போதும் அமைதியாக இருக்கும் என்று நினைப்பது தவறு. அவ்வப்போது எதிர்ப்படும் அலைகளும் உண்டு. ஆனால் பயணம் தொடங்கி வைத்த ஆண்டவர் என்றும் நம்மோடு பயணிக்கிறார் என்ற உறுதியும் உண்டு. எனவே காற்றையும் கடலையும் அடக்குவதற்கு முன்பாக சீடர்களை கடிந்து கொள்ளுகின்றார். காரணம், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்பதுதான். தூக்கத்தில் தொல்லை கொடுத்ததற்காக அல்ல, மாறாக அவர்களின் அச்சத்தையும் நம்பிக்கையின்மையும் தான் அவருக்கு அதிகம் வருத்தம் தந்தது. இயேசு நம்மோடு இம்மானுவேல், நம் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இயேசு காற்றையும் கடலையும் கண்டித்து அங்கே அமைதியை ஏற்படுத்துகின்றார். தொடர்ந்து விசுவாசம் இல்லாததை குறித்து தம் சீடர்களையும் கண்டிக்கின்றார். இந்த கண்டிப்பு சீடர்களுக்கு மட்டுமல்ல, உனக்கும் எனக்கும் தான். அவர்கள் மீது உள்ள உரிமை, அக்கறை, அன்பு இவற்றினால் எழுகின்ற கண்டிப்பு அவர்களது விசுவாசமின்மையையும் பயன் நிறைந்த சூழலையும் தொடர்பு படுத்துவதன் மூலமாய் எங்கே பயம் இருக்கின்றதோ அங்கே விசுவாசமும் இருக்க முடியாது, எங்கே விசுவாசம் இருக்கின்றதோ அங்கே பயம் இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். அறிவியல் அதிகமாய் வளர்ந்துவிட்ட சூழலிலும் மனிதர்களின் மனோபலம் குறைந்து எத்தனையோ விதமான பயத்தினால் நிறைந்திருக்கும் நமது வாழ்வில் இயேசுவின் இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. காரணம், விசுவாசமற்றவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்பதுதான். நமது வாழ்வில் பயம் அதிகமா, விசுவாசம் அதிகமா? நமது விடைதான் என்ன? விடைக்கான காரணம் என்ன? இன்றைய மாத முடிவிலே திருதிரி ஆண்டவருக்கு நாம் வணக்கம் சொல்லும் இந்த மாதத்திலே சிந்திப்போம், செயல்படுவோம், வார்த்தைகளை செவிமடுப்போம். இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நுரையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி, நாளைய தினம் சிறிது கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இருந்தாலும் அந்த அந்த உடைமைகளை ஆராய்ந்து என்னுடைய சிந்தனையை நாளைய தினம் தருகின்றேன். ஆகவே எல்லோருக்கும் வணக்கம் கூறி ஆடி மாதத்தை வரவேற்று புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் சந்திரன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். தியானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய பாமு தோப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். அரிகநடா மோகன் அவர்களுக்கும், பாமு தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாட்சன் குறிப்பிடும் அஞ்சுவன் தியானதே. இன்று பொதுக்காலத்தின் 11ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனதாக்கம் 9110 கிறிஸ்தவ சிந்தனை. காற்றை அடக்க முடியுமா? கடலை அடக்க முடியுமா? இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அதன் மூலம் தம் சீடர்களை பயத்தையும் கொந்தளிக்கும் இயற்கையும் வெல்கின்றார். இயேசுவின் சீடர்களுக்கு தரப்படும் சிறப்பு அனுபவம் இது. இயேசுதான் மெசியா என்று அறிந்து உணர இந்த அனுபவம் தரப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் தாங்கள் பின்பற்றுவது சாதாரண மனிதனே அல்ல, மாறாக அனைத்தையும் கடந்த ஆண்டவனை என்பதை அனுபவித்து உணர வேண்டும் அல்லவா? இத்தகைய இடர் வந்த போது நாம் பயணிக்கும் வாழ்வு என்னும் படகுக்கு மேல் உயரமான சிக்கல்களை அலைகளாக எழுந்து நம்மை அலக்களித்த போதும் நாம் பயமின்றி நம்பிக்கையுடன் அவர் மேல் கண்பதித்தவரை பின் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடம். நம் பயத்தையும் பலவீனத்தையும் வெல்ல ஒரே வழி இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையில் வளர்வதே. வாழ்விலும் இத்தகைய புயலும் இயேசுவின் சக்திக்கு மேற்பட்டது அல்ல. இயேசு நம்முடன் இருப்பதும் நாம் இயேசுடன் இருப்பதும் இத்தகைய புயல் சூழலையும் எளிதாக கடந்து செல்ல துணை புரியும். கடவுள் நமக்கு கூளை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பின் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கியுள்ளார். எனவே நாங்களும் ஆழமாய் நம்புவோம், நாங்கள் சிந்தித்து செயல்படுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் இருந்து வாழ
எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததின் வல்லமையால் உலகினில் உயிர்ப்பதின் வல்லமையால் எம்முடன் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானதேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தோப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நீங்களும் அப்படித்தானே? ஓம் சரி, நானும் அதை உற்சாகத்தை இருக்கும். சரி, மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் உமது அன்பு சகோதரர் பாமத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி லண்டனிலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவனுடைய தொழிலக்கம் இன்றைக்கு 846 சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி வசந்தா ஜெகதீசனுடைய பாடல் வரிகளுக்கு சிறப்பாக பாடிய அன்பு சகோதரி தவமட கல்வராயனுக்கும் இதுவரைக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதோடு, இன்றைக்கு பாடலை தன் சுயசரிதையில் எழுதி பாடலை பாடிய அன்பு சகோதரி நேவிஸ் பிலிப் சகோதரிக்கும் மற்றும் சகோதரி கியா நடேசனுக்கும் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 50 59 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகின்றேன். இது நேற்று வரை. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகன் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு இயேசு ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தப்படியே ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தப்படியுமே ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிரியானவன் உன்னை அதிகாரியினிடத்துக்கு கொண்டு போகிற போது வழியிலே அவரிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான். நீ கடைசியாக காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நாளைக்கு சோரி 13ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் இயேசுவே நீர் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் இயேசுவே நீர் வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, இன்று வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, இன்று வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. அன்பான இயேசுராஜனுக்கு முன் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளிலும் சூரியனுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக எடுத்த போறமைக்காக நன்றி செலுத்துவேன் தாப்பனே. சோதரன் ராஜா பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவையை நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதுக்காக நன்றி செலுத்துவேன் தாப்பனே. மற்றும் ராஜா உலக ரீதியில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம் ராஜா. அப்பனே அந்த நாட்டு அதிபர்களோடும் ராணுவ தலைவர்களும் நீங்கள் பேசுங்கள், பேசு ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு தீர்த்தங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அதுக்காக நான் செலுத்துவேன் தாப்பனே. சோத்திரன் ராஜா. மற்றும் தாப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அணுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அணுவின் அடி முறைகளால் மூடி அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்த சொல்லி இயேசுராஜனுடன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விடப்படும் சௌரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இம்மாதம் முழுவதும் உம்மை கண்ணின் இமைபோல் பாதுகாத்து வந்த இறைவனுக்கு எங்களுடைய நன்றிகளையும் துதி வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய நற்செய்தியில் இருந்து நான் எடுத்தது இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிய அந்த சீடர்கள், இயேசு அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டார். அதே போல்தான் உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களை சந்தித்த போது எல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார். நாமும் சில சமயங்களில் அமைதியற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்கின்றோம். நாம் இயேசுவை முழு மனதோடு நம்பினால் எங்களுக்குள்ள இருக்கின்ற தயக்கங்கள், கலக்கங்கள், சோதனைகள் எங்களை விட்டு நீங்கும்.
அதனால்தான் திருப்பலியில் நாங்கள் பல இடங்களில் அமைதி உண்டாகுக என்று கேட்கின்றோம். நாமும் நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்மை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் நம் இயேசுவின் வார்த்தையின்படி அமைதி உண்டாகுக, நன்மை உண்டாகுக என்று நாங்கள் எங்களுக்குள் பரிமாற வேண்டும். அதனால்தான் எங்களுக்கு திருப்பலியில் இதை பல முறை கற்றுக் கொடுக்கின்றார்கள். திருவிவிலியம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். நூற்றுவ தலைவர் கூறுகின்றார், என் வீட்டிற்கு நீர் வர நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் குணமடைவான் என்று. இப்படிப்பட்ட பலவிதமான உவமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். நற்செய்தியில் உவமைகள் வாயிலாக இயேசு நிறைய கூறியிருக்கின்றார். அதை எங்களுக்கெல்லாம் விளங்குவதற்காக மட்டும். நாம் அமைதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கின்றோம். கடந்த காலங்களை நாங்கள் நினைத்து பார்த்தால், நாம் தாயகத்தில் இருந்து ஏன் இந்த நாட்டிற்கு வந்தோம் என்றால், ஒரு அமைதியை தேடி, அமைதியான வாழ்வை தேடி. போரினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளை பெற்றோர்கள் இந்த வெளி உலகத்திற்கு, வெளிநாடுகளுக்கு அனுப்பினது எல்லாமே ஒரு அமைதியை தேடித்தான். துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்த எங்களுக்கு ஒரு அமைதி கிடைத்ததென்றால் நிச்சயமாக அது கடவுளால் தான். நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் எங்களை தெரிவு செய்து இந்த இடங்களுக்கு அனுப்பி இருக்கின்றார், அமைதியோடு வாழ்வதற்காக. நாங்கள் அமைதியாக வாழ்வதற்கு மூல காரணமாக இருந்த அந்த இறைவனை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி என்ற ஒரு வார்த்தையால் மட்டும்தான் நாங்கள் இயேசுவை திருப்திப்படுத்த முடியும், அவருடைய உள்ளத்தை நாங்கள் தொட முடியும். இன்று நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இயேசு நமக்கு தந்த வாழ்க்கை. அதை நாங்கள் மனதில் வைத்து இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மேடம் பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்தும் நீ எம்மையே தருவாய். யாழ் மறை மாவட்டத்தில் ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் ஓய்வின் காரணமாக கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக பணியாற்றி வந்த பேரர் தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் ஆனி மாதம் 29ஆம் தேதி யாழ் மறைமாவட்டத்துக்கு நியமனம் பெற்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் 2000 ஆண்டு கொழும்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல இடங்களிலும் சமயம், கல்வி மற்றும் நிர்வாக பணி ஆற்றியுள்ளதுடன் ரோமில் இறையியல் பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டத்தையும், கொழும்பில் கல்வியியல் டிப்ளோமாவையும், ஐக்கிய ராச்சியத்தில் கல்வியியலில் முதுகலை பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி கலைமானி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். இவர் 2000 ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக நியமிக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதுடன் 2024ஆம் ஆண்டு ஆவணி 19ஆம் தேதி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் நியமனம் பெற்று பணியாற்றி வந்தார். தற்போது யாழ் மறைமாவட்டத்துக்கு புதிய குருவாக புதிய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இவர் மக்களுக்கு நல்ல சேவை செய்யவும் சகல பலத்துடனும் உடல்நலத்துடனும் இருக்க வேண்டுவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே.
உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தை போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 2035 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, அச்சமுற்ற மனிதர் மூடர், எப்போதும் எதற்கும் அஞ்சிக் கொண்டிருப்பவர் கோழை, அறிய வேண்டியவற்றை அறிந்து அஞ்சுபவர் ஞானி. ஒவ்வொரு புதுமையும் முக்காலத்தில் இருந்த புதுமைகளாக இருந்தால் அது நமக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இயேசு வாழ்ந்தார், புதுமைகள் செய்தார், அவ்வளவுதான் என்று யோசிப்போம். இயேசு வாழ்ந்தபோது மட்டும்தான் கடலை அடக்குவாரா? அப்படி என்றால் சீறியலும் அலைகளுக்கும் புயல் காற்றுக்கும் இப்போது சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் மக்களை அவர் காப்பாற்ற மாட்டாரா என்ற கேள்வியும் நமக்குள்ளாக எழக்கூடும். இயேசு இருக்குமிடத்தில் பிரச்சனைகளுக்கு இடமில்லை, அமைதி மட்டும்தான் இருக்குமென்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. வாழ்ந்த எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் இயேசுவின் அருள் எம்முடன் இருப்பதை நம் வாழ்க்கை அமைதியாய் பயணிக்கும். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் சந்திக்கும் எந்த பிரச்சனைகளையும் எம்மால் எளிதில் வென்றுவிட முடியும். இதுவும் மாறும், எல்லாம் கடந்து போகும் என்ற என் இறைவன் என்னை பாதுகாப்பார், இறைவனின் உதவிக்கரம் என்னை தாங்கி நிற்கும் என்று உறுதியாக நம்பும் மனிதனுக்கு கடவுள் தம் அருட்கரத்தை வானில் நின்றும் நீட்டுவார். அணுகும் விதம் சரியானால் என்றும் எமக்கு நல்லதே நடக்கும். எனவே வாழ்வில் எழும் கொந்தளிப்புகள் நம்மை அலைக்கழிக்கும் போது இறைவன் என்னுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அவர் துணை எனக்கு கிடைக்கும் என்ற துணிச்சலோடு எதிர்கொள்வோம். அணுகும் விதம் சரியானால் எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். இறைவா, எங்கள் உள்ளத்திலும் இன்றைய உலகிலும் எழுகின்ற கொந்தளிப்புகளை போக்கி உமது அமைதியை எங்களுக்கு அருளும் என்று வேண்டிக் கொண்டு, கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைந்து பயங்கள் எதற்கு, கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைந்து பயங்கள் எதற்கு, கடலை அடக்கி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்க, கடலை அடக்கி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்க, எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும், வாழ்வு வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். அலையும் மனமே அமைதி அமைதி, உணர்ந்திடு இது கடவுள் சந்நிதி, உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி, உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதிந்தால் நிறையும் நிம்மதி என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஊங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா தீமைகளும் அழிந்து ஒளிந்து உலகில் அமைதி சமாதானம் மகிழ்வு எல்லாம் நிறைய வேண்டும். இந்த வெப்ப அலைகள் ஓய்ந்து குளிர்மையான வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இறைவன் எல்லோருக்கும் நல்ல பாதுகாப்பான வாழ்வை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? ஆம் வஜிதா, நன்றி. நீங்கள்?
நலமாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சிந்தனைகள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இந்த பள்ளிவாசல்கள் பற்றி போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பேசும்போது அதிபர் அவர்கள் கேட்டிருந்தார். எங்கள் பள்ளிவாசலின் அந்த நடைமுறைகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை விரிவாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்று சொன்னால் எங்களோட பள்ளிவாசல்கள் இப்ப எனக்கு மற்ற இடங்கள் எப்படி இயங்குகின்றது என்று தெரியாது. இப்ப எங்களோட கிழக்கு மாகாணத்துல ஓட்டமாவடி, வாடச்சின்ன, முறாவடை அந்த 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 கிராமங்களில் நடக்கின்ற பள்ளிவாசல்கள் அந்த கிழக்கு மாகாணத்துல அதுல காத்தாங்குடியர் அவர் பள்ளிவாசல்களாம் ஒன்றாக அமைகின்றது. அங்கு எப்படி அது செயல்படுகின்றது, எந்த வழியில் செயல்படுகின்றது, எப்படி இருக்கிறது என்று சொன்னா ஒரு நிர்வாக அமைப்பாக அது இயங்குகின்றது. அங்கு ஒரு எலெக்ஷன் வச்சுதான் அந்தவர்களை மக்கள் தான் அதை தெரிவு செய்வார்கள். அங்கு இருக்கிறவர்களை அந்த நிர்வாகத்துக்கான தலைவர்களை அந்த கிராமத்து மக்கள் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர் படித்தவராக தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, அந்த மக்களை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் முதலாவது. அதுல செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், செயற்குழு உறுப்பினர்களும் அங்கு அடக்கப்படுவார்கள். அப்படி 3 பிரிவுகளாக இருக்கணும். இது அந்த ஜமாத் இஸ்லாம் என்று சொல்கின்ற அந்த கொழும்பிலிருந்து அதுல தலையகம் இருக்கின்றது. அங்கிருந்துதான் அந்த அமைப்புகள் அந்த நிர்வாகங்களை இயக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுல என்னன்னு சொன்னா அதுல எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னா அந்த மக்கள் அங்க இந்த தொழுகை அதிகமாக அங்க நடைமுறைப்படுத்தப்படும். பராமரிப்பு அதில் ஒரு முக்கியமாக படுகின்றது. பராமரிப்பு என்று சொன்னா அந்த 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 அயலவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், வறுமை கோட்டிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பவர்களை அதை கண்காணிக்கக்கூடிய அந்த செயற்குழு அங்கு சிறப்பாக இயங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் சமூக சேவைகள் ஒருங்கமைக்கப்படுகின்ற பொறுப்பு அங்கு இயக்கப்படுகின்றது. சமூக சேவைகள் அது சமூக சீர்கேடுகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது. சமூக சீர்கேடுகள் அந்த மதரசாக்களில் இந்த கல்வி கற்கப்படும். இஸ்லாமிய கல்வி அங்கு அதற்கு காசு அறப்படப்பட மாட்டாது. அது இலவசமாகத்தான் அந்த கல்வி. பயான் என்பது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நற்பொழிவுகள் நடத்தப்படும். இந்த சொற்பொழிவு என்று சொல்லலாம். அந்த சொற்பொழிவுகள் சொல்லப்படும் போது அதுக்கும் பணம் அறவிடப்பட மாட்டாது. அப்படியான அந்த கட்டமைப்புகள் அங்கு இருக்கின்றது. அந்த கிராமத்தில் அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கின்ற அந்த கிராம மக்கள் அவர்கள் வருடந்தோறும் அந்த நிலவரி என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது அந்த மரணத்துக்கு அந்த நிலவரி அந்த பள்ளிவாசலுக்கு வழங்கப்படும். அதுல அந்த பணத்தை வச்சிருந்து அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல்ல சேவை செய்யறவர்களுக்கு சம்பளமாக ஊதியமாகவும் வழங்கப்படும். அங்க அந்த மையம் அடக்குன்ற இடங்கள்ல அந்த புல்லுகளை எல்லாம் வெட்டி அதை அழகாக அந்த கபூர் இந்த மரணஸ்தலங்களை அந்த மண்களை குவித்து வைக்கின்ற வேலைகளை எல்லாம் சில சகோதரர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான அந்த ஊதியம் இந்த பணத்திலிருந்து கொடுக்கப்படும். அதே போல 3 போகம் 2 போகம் செய்கின்ற வெள்ளாமை செய்கின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது கட்டாயம் இல்லை. அவர்கள் அந்த தோட்டங்கள்ல இருந்து வருகின்ற அந்த வருமானங்கள் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுல பணமாகவும் கொடுக்கலாம், பொருளாகவும் கொடுக்கலாம். பொருளாக இருந்தால் அதை ஏழை மக்களுக்கும் அதுல வேலை செய்வர்களும் பிரித்தெடுப்பார்கள். பணமாக கொடுக்கப்படுமா என்றால் அது பைத்துல் மால் என்று சொல்கின்ற நிதியகத்தில் அந்த பணம் சேமிக்கப்படும். அதே போல கடற்தொழில் செய்கின்றவர்கள், கடல் வேலை செய்பவர்கள், எல்லா தொழில் செய்பவர்களும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை அங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த செயற்குழு அவர்களிடம் ஒரு சேவையாக இருக்கின்றது. அந்த பணத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வருடத்துல அந்த அடுத்த சக்காத்து நிதியம் என்று சொல்லி அந்த நிதியத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த வருடத்துல நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னா அதை நாங்கள் அந்த பள்ளிவாசல்ல போய் நாங்க சொல்ல தேவையில்லை. அந்த செயற்குழுவிடம் நாங்க எங்களோட பிரச்சனையை சொல்ல வேணும். அங்கு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குது, கல்யாணம் முடிக்க வசதி இல்லாம இருக்கிறோம், அடுத்தது டொய்லெட் பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி வீடு கட்ட முடியாமல் இருக்குது, கல்விக்கு தொடர முடியாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அங்க போய் முறையிடலாம். அது வெளியிடப்பட மாட்டாது. அப்படியான சில விடயங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்து மட்டும் அந்த வருகின்ற பணத்தை அவர்கள் அந்த நிதி மேல்மாண்மையுடன் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பணம் எவ்வளவு வந்திருக்கிற வருடத்தில் ஒரு முறை நோன்பு காலங்களில் அந்த பணத்தை கணக்கிட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் 4ஆக பிரித்து ஒரு பங்கை வைத்துக் கொள்வார்களாம். ஒரு பங்கை வைத்துக் கொண்டு 3 பங்கை என்ன செய்வார்கள் என்றால்
அந்த கஷ்டமான பகுதிகள் இருக்கிறது இந்த குலுக்கல் முறையில் தெரிவு செய்து அந்த பணம் வழங்கப்படும் அவர்களுக்கு. இந்த பாகுபாடு இல்லாமல் குலுக்க முறை சேர்ந்து ஒரு குழந்தை மூலமாக அது தெரிவு செய்யப்பட்டு அதை அப்படி வரும். அந்த தெரிவு செய்து கொடுக்கப்பட்டவர்கள் கழிக்கப்பட்டு அடுத்த வருடம் அந்த கேள்விக்குரியவர்களையும் சேர்த்து புதியவர்களை இணைத்து மீண்டும் கொடுக்கப்படும். அப்படியான அந்த சேவைகள் செய்யப்படுகின்றது. அதே போல நாங்கள் நேர்த்திகள் ஏதாவது எங்களுக்கு மன கஷ்டங்கள் இப்படி சாப்பாடுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இப்படி நேர்ந்து இருந்தால் சாப்பாடு முறையாக ஸ்பான்சர் பண்ணலாம். அது ஏறாவூரில் ஒரு அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பள்ளிவாசலில் நாங்கள் அறிவித்தோம் என்று சொன்னால் ஒரு நேர உணவாக ஒரு நாளைய உணவாக 15,000 இலங்கை ருபீஸ் அவர்கள் எங்களிடம் கேட்பார்கள். நாங்க ஒரு நாள் உணவை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல மதிய நேர உணவை எடுத்துக்கொள்ளலாம், இல்லது வார உணவை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான உணவுகளை நாங்கள் அங்கு அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான மருந்து சேவைகளையும் நாங்கள் செய்யலாம். அதே பள்ளிவாசலில் நாங்கள் அறிவித்தோம் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக அந்த பணத்தை நாங்கள் அங்கு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு துண்டு பறிச்சுட்டு தருவார்கள். இந்த நேர உணவை நாங்களும் அவர்களிடம் இருந்து போய் சாப்பிடுவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள். அந்த நோயாளிகளுடன் இருந்து இணைந்து சாப்பிடக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். அது ஒரு அழகான ஒரு சேவையாக பார்க்கப்படுகின்றது. அதே போல சில சமூக சீரழிவுகளையும் நாங்கள் பள்ளிவாசல் மூலமாக அறிவித்தோம் என்றால் அதுக்கு தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு சொல்லி பார்ப்பார்கள். ஆனால் அந்த அரசாங்க சட்டங்கள் இருக்கின்றபடியால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். சில சட்டங்களை கையில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. காத்தாங்குடியில் முதியோர்களுக்கான ஒரு முதியோர் ஒன்று தொடர்ந்து வைக்கப்பட்ட போது அது பள்ளிவாசல்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அரசாங்கம் அனுமதித்திருக்கின்ற காரணத்தால் அதிலிருந்து அதை மீள முடியாமல் இருக்கின்றார்கள். அதே போல ஒரு சட்டத்தை செய்திருக்கின்றார்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு நேரத்தோடு எழுதி வைக்க வேண்டாம். நீங்கள் பிள்ளைகள் மரணம் அடைந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் போகும். நீங்கள் உழைத்துழைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் வீதிகளிலும் மற்றவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரை அங்கு விழிப்புணர்வாக கூறப்பட்டு கொண்டே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகையும் பின்னும் இந்த விழிப்புரையாக பெற்றோர்களுக்கு அந்த அனுமதி சொல்லப்படுகின்றது. பிள்ளைகள் அந்த சொத்துக்களை பறித்து கொண்டு பெற்றோர்களை வீதியில் விட்டார்கள் என்றால் அவர்களுக்கான தண்டனையாக அந்த பள்ளிவாசல்களில் அடக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தையும் அவர்கள் கையெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை. அப்படியான சில சட்டங்களை பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்தது இந்த காலிக்கோடு என்று ஒன்று அதுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலிக்கோடு என்றால் ஆலியார் என்பது அரபு மொழியில் நீதிபதியை குறிக்கும். இப்ப எங்களுக்கு திருமண பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனைகளை நாங்கள் எடுத்தவுடனே கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. இவர்களிடம் நாங்கள் போய் முறையிட வேண்டும். பெண்களுக்கான பெண்கள் குழு இருக்கின்றது, ஆண்களுக்கான ஆண்கள் குழு இருக்கின்றது. 2 பேர பிரச்சனையையும் கூப்பிட்ட உடனே தனியா முதலில் விசாரிப்பார்கள். அதுக்கு பிறகு 2 பேரையும் வைத்து விசாரிப்பார்கள். அதுக்கு பிறகு கணவன் அவர்கள் உடனே எங்களை பிரித்து விட மாட்டார்கள். எங்களுக்கு ஒரு தவணை தருவார்கள். 6 மாதத்துக்கு பிறகு வாருங்கள், அதங்காட்டிலும் அந்த வீட்டுலதான் நாங்க இருக்கணும். கணவன் மனைவிக்கு பிரச்சனைனாலும் அந்த வீட்டுலதான் இருக்க வேணும். டக்குன்னு பிரித்து விட மாட்டார்கள். பிள்ளைகள் இருக்குது, அதுகளை எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்ததுக்கு பிறகுதான் அப்படி ஒரு இயலாத ஒரு கட்டத்தில் தான் அந்த பிரிவுக்கான முடிவை எடுப்பார்கள். முடித்தாலும் அந்த காலி நிதி என்று சொல்லி பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு பெற்றோர்களிடம் இந்த கணவனிடம் இருந்து பிள்ளைகள் இருந்துக்குமானால் அதை கொடுக்கப்பட வேண்டும். மனைவி திருமணம் செய்யும் வரை அதை கொடுப்பதற்கான அனுமதியை அந்த காலிக்கோடு நிர்ணயிக்கும். அதுவும் இயங்கிக் கொண்டு அழகான முறையில் இயங்குகின்றது. அதே போல பெண்ணுக்கு கணவன் எனக்கு வேணும், நான் பிரிய மாட்டேன், மனைவி சொல்லுகின்றால் எனக்கு அவரோட வாழ முடியாது, பிரிய தான் போகின்றேன் என்று சொன்னாலும் தனிமையாக பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்கின்றார்கள். அந்த காலிக்கோடு அதுக்கு அனுமதிக்கின்றது. அந்த தலாக் என்று சொல்வார்கள், 2 பேரும் சேர்ந்து செய்வதை பெண் போய் செய்வதை வகை என்று சொல்வார்கள். தனியாக எனக்கு அவரோட வாழ முடியாவிட்டால் நான் தன்னிச்சையாக என்னை முடிவை நான் எடுத்துக்கொள்ளலாம் அவரிடம் பிரிவதை. அதுவும் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது எனக்கு தெரிந்த விடயமாக இருக்கிறது. அடுத்து கொழும்பிலிருந்து சவுதி அரேபியாவிலிருந்து பேரிச்சம்பழங்கள், அடுத்தது அந்த கட்சி நேரங்கள்ல அந்த குர்பான் இறைச்சிக்கான அதுகள் எல்லாம் பள்ளிவாசல்
மூலமாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பங்களின் அந்த வாக்காளர் அட்டையை கொடுத்தவுடன் அந்த அந்த இடத்தில் அந்த குடும்பங்களுக்கு 1 கிலோ பேரிச்சம்பழம், அடுத்தது அந்த சன் குவிக் என்கின்ற அந்த குளிர்பானமும் அது அந்த இந்த பிரிவிதனம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். அதே போல அந்த குர்பான் இறைச்சிகளும் அந்த வாக்காளர் அட்டையை கொடுத்தவுடன் அதை பிரித்து ஒரு நாள் சொல்வார்கள். பெருநாள் முடிஞ்சு 2 நாளால நாங்க பள்ளிவாசலில் அதை கொடுக்கும் பொழுது இந்த முறை 25 இந்த மாடுகள் சவுதி அரேபியா எங்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்திருந்தது. அந்த இறைச்சிகள் அதோடு சேர்த்து தேங்காய், அரிசி அதைகளையும் இணைத்து அந்த பள்ளிவாசல் மூலமாக எல்லோருக்கும் வறியவர் என்றில்ல அந்த வாக்காளர் அட்டையை நாங்க கொண்டு போய் கொடுத்தோம் என்றால் அந்த கொடுப்பனவு எங்களுக்கு கிடைக்கும். இந்த கொடுக்காவிட்டு நாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான், 1 நாள் 2 நாள் கொடுப்பார்கள். அதுக்கு 3ஆம் நாள் நீங்க போக கிடைக்காது. அது அந்த விடயமும் அந்த பள்ளிவாசலில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை குறிக்கொண்டு நன்றி அக்கா. இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பஜ்ரா முகமது அவர்கள். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஆனா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் இந்த சத்தம் வரவில்லையாக்கா? இந்த சத்தம் இல்ல வருகிறது. வருகிறதா? நன்றி அக்கா, நன்றி, வணக்கம். அடுத்து இஸ்லாமிய சிந்தனை பஜ்ரா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குரியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்தோள்வோம். மிக சிறப்பான வரிகளை வசந்தாக்கா மிக அழகாக புலம்பெயர் சிறுவர் தமிழ் எழுத்தாளர் வாரத்தின் நிறைவான நாள் இன்று மாதத்தின் மிக அழகான வரிகளை இணைத்திருந்தார் வசந்தா ஜெகசனக்கா அவர்கள். பாடிய உங்கள் அதாவது 30 நாட்களும் தொடர்ந்து 2 நாட்கள் 3 நாட்கள் விடப்பட்டிருக்க நினைக்கின்றேன். தொடர்ந்து அவர் தர நீங்கள் பாடியிருந்தீர்கள். அது நேரம் ஜியா நடேசன் அவர்கள் வரிகளை தந்திருந்தார்கள். அதே நேரம் இன்றைய பொழுது நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மிக அழகான வரிகள் எல்லாவற்றையும் இணைத்தபடி எல்லோரையும் இணைத்தபடி மிக அழகான வரிகளை இணைத்து தன் குரலோடு பாடலை தந்திருந்த நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கும் இந்த வேளை நன்றியை கூறியபடி சிந்தனைகளோடு இருந்த எல்லோருக்குமே நன்றி. தொகுத்தவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மியூட்ல நிக்கிறீங்கோ. நன்றி நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. அழகான வரிகள் அழகா பாடி இருந்து சூப்பர். எல்லாவற்றையும் இணைத்து இல்லை தாடா மோகன் அவர்கள் கேட்டு கேட்டு நீங்கள் என்ன இப்போ சொன்ன மாதிரி இருக்குன்னு என்ன கேட்க. சரி, இன்றைக்கு அந்த முடிவு நாள் தானே, மாதம் முடிகிறது. அதை விட இப்படி காலையில் எழுதினேன். சரி படிப்போம்ட்டு அந்த எழுதும் போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே எழுதணும். ஜாகத்தை பிடிக்கத்தானே ஒன்று, அதுக்காக சும்மா எழுதுனா வந்துட்டுது, ராகம் வந்துட்டு நல்லா இருந்தது. உண்மையில் சூப்பர். நன்றி நன்றி, வணக்கம்.